சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள். இப்போ சொல்லுங்க, who are the sons of God? Peacemaker. யார் சொல்லுங்க? Peacemaker. Reconciling ministry. Those who do the reconciling ministry and those who are ready to go and meet the people in a street. தெருவிலையும் இருக்கிற கட்டப்பட்டவங்க, நொறுங்குண்டவங்களை, சிறைச்சாலை இருக்கிறவங்க, மோசமான கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களை இவங்களை சந்திச்சு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுடைய நிலைமையை மாத்துறாங்க தெரியுங்களா? They are called the sons of God. This is what the manifestation of the sons of God. இதுதான் தேவ புத்திரருடைய கிரியை. வெறியும் அப்படி தலை மேல கையை வச்சவனை கீழே விழுறதோ, அப்படி தலை மேல கையை வச்சு அவங்க டீட்டெயில்ஸை சொல்றதோ, புரிஞ்சா இல்லைங்களா? தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவங்களுடைய பேர், ஃபேம், பிரபலம் அதை காட்டுறதுனால அவங்க தேவ புத்திரர் ஆயிட முடியாது. தேவ புத்திரர்களுடைய கிரியைகளுக்காக சிருஷ்டி காத்துட்டு இருக்கு இல்லையா? அது கிரியை என்னப்பா, அற்புதமா, அடையாளமானே? அது கிடையாது. தேவ புத்திரர்களுடைய கிரியைனாலே ஒப்புரவாக்குதலின் ஊழியமும் சமாதானப்படுத்துகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ புத்திரர்கள். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிடணும், அவங்க தான் தேவ புத்திரர்கள். இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார், நான் போய் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறேன், இறுதியை உடைஞ்சவங்களை தேற்ற போறேன், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். இப்படி ஏற்பட்ட நபர்களை தேடி போய் அப்பாவோட இணைச்சிடுறேன். சன் ஆஃப் காடோட வேலை அதே தான் சன்ஸ் ஆஃப் காடோட வேலையும். பீஸ் மேக்கர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலேஷன். சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் அடுத்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். புரிஞ்சா இல்லைங்களா?